இயேசு மனிதத்தை போதித்தவர். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ போதனைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாய் இறைவனை நேசி, தன்னைப் போல பிற மனிதனையும் நேசி எனும் இரண்டே வரிகளில் அடக்கியவர். கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு மட்டுமே. அன்பை போதிக்காத அல்லது அன்புக்கு எதிரான எந்த கிறிஸ்தவ போதனையையும் நீங்கள் நிராகரிக்கலாம். இயேசு கோபித்துக் கொள்ள மாட்டார். இரண்டாம் வார்த்தை, 2 கள்வர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு கள்வன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். நீ ஆண்டவராச்சே, நீ இறங்கி போயிடலாம், நம்ம எல்லாரும் இறங்கி போயிடலாம், இந்த வேதனை நமக்கு வேண்டாம். ஆனால் மற்றொரு கள்வன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே அடியனை நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இது கள்வனின் ஜெபம். உன் ராஜ்யத்திலே அடியனை நினைத்தருளும் என்றான். அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழகான ப்ராமிஸ். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்றார். கடைசி நிமிடத்தில் ஆண்டவர் அவனுக்கு பரலோகத்தில் இடத்தை கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய கள்வன் அவன். அவன் ஒரு பெரிய குற்றம் செய்து அங்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான், மரிக்கும் தருவாய். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவனை அன்போடு பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது மகனே, நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஜெபம் உன் பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே அது மாற்ற வல்லதாக இருக்கிறது. அவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவர். மனம் திரும்பி ஆண்டவரே இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பாவ வழியிலே போகாம பரிசுத்தமாய் வாழணும் என்று நினைக்கிற நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்வார், நீ இன்றைக்கு என்னோடு கூட, அடுத்த நொடி கூட இல்லை, என்னோடு கூட நீ பரதேசியிலே இருப்பாய் என்றார். ஓ இயேசு உமதன்பு எத்தனை